ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். டெல்லியை சுற்றி இருக்கிற ஒரு சூப்பரான பிளேசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் குறிப்பாக வந்து தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட் இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா தயவு செய்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் ஆக்ராவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக டெல்லி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பிளேஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரா. ஸோ நாங்கள் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மதுராவோட டெம்பிளை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். நமக்கு வந்து அங்கே போனோடனே அவ்வளோ வைப்ரேஷன். மதுரா வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸா, குறிப்பாக வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது அப்படின்னா மதுரா வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளேசஸ் இன் இந்தியா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மதுராவில் தான் வந்து பகவான் கிருஷ்ணர் பிறந்த இடமா சொல்கிறாங்க. மதுரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு புனித ஸ்தலம். இந்தியாவின் வடக்கு பகுதியில் யமுனை நதிக்கரையிலே அமைஞ்சிருக்கு. யமுனை நதிக்கரைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் தாஜ்மஹாலும் யமுனை நதிக்கரையில் தான் இருக்குது, இந்த மதுராவும் யமுனை நதிக்கரையில் தான் இருக்குது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த ஜென்ம பூமி அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இது. குறிப்பா வந்து இந்துயிசம் ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புனித ஸ்தலமா இது இருக்கு. மதுராக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின் வழியா வரலாம், ரோடு வழியா வரலாம், ஃபிளைட்லயும் வரலாம். ட்ரெயின்ல வரணும்னா சென்னையில இருந்து டெய்லி ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து டெல்லிக்கு போற ட்ரெயின் மதுராலையும் நின்று போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பை ரோடு வழியாக வரணும்னா நீங்கள் ஆக்ராக்கு வந்துட்டு ஆக்ராலேருந்து ஒரு 1 hour NH19 1 hourல ரீச் ஆகிடலாம். அதர்வைஸ் டெல்லியிலேருந்து ஒரு 3 hours யமுனா எக்ஸ்பிரஸ் வழியாக வந்தீங்கன்னா ஒரு 3 hours மதுராக்கு வந்துடலாம். இல்லையா, நியர்பை ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான். டெல்லியிலேருந்து 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் டாக்ஸி, பஸ் எதில் வேணால் வரலாம். இந்த கோயிலுக்கு எப்போ வரணும், டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மர்லலாம் மார்னிங் 6:30 நைட்டு வந்து 9 o'clock வரைக்கும் இருக்குது. வின்டர் டைமில் ஒரு 1 hour முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் குளிர்காலம் அதிகமாக இருக்கும் போது. ஸோ 6:30 to night 8 PM. ஸோ இதில் வந்து மதிய டைமில் ஸ்டாப் பண்ணுறது அப்படி எதுவுமே இல்லை. இந்த ஓப்பன் க்ளோஸ் டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலும் பார்க்க முடியும், உங்களை அலோவ் பண்ணுறாங்க. இந்த கோயில் மட்டும் ரொம்ப ரொம்ப டைட் செக்யூரிட்டியில் இருக்கும். உள்ள கேமரா எடுத்துகிட்டு போய் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்குது, கோயிலை ஒட்டினாப்புலேயே. ஸோ நிறைய கம்யூனல் ப்ராப்ளம்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த செக்யூரிட்டியை ரொம்ப ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. ஒரு மொபைல் ஃபோனோ, ஸ்மார்ட் வாட்சஸோ, கேமரா, பேகு, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்குன்னு எதுக்குமே அலௌடு கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு லாக்கரில் பையில் போட்டு லாக்கரில் வச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி அவ்வளோ டைட் செக்யூரிட்டியாக நம்ம இங்கே ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதுதான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, விஷ்ணு தன்னோட 10 அவதாரங்களில் 8வது அவதாரமாக எடுத்த இந்த கிருஷ்ண அவதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு அவதாரத்தை அவர் இந்த ஊரில் தான் எடுத்ததா சொல்கிறாங்க. இதே உத்தரப்பிரதேசத்தில் தான் ராமர் பிறந்த அயோத்தியும் இருக்குது. அங்கேயே அதே உத்தரப்பிரதேசத்தில் தான் கிருஷ்ணர் பிறந்த மதுராவும் இருக்குது. அது ரொம்ப சிறப்பு உத்தரப்பிரதேசத்துக்கு. கிருஷ்ணரோட பெற்றோரான வாசுதேவன் தேவகிக்கு 8வது மகனாக தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். தேவகியோட அண்ணன் தான் கம்சன். கம்சன் தான் மதுராவோட ராஜா. கம்சனுக்கு ஒரு அசரீரி சொல்லுது, உன்னை அழிப்பவன் பிறக்க போகிறான், தேவகியோட 8வது குழந்தையா தான் பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கம்சன் கிட்ட சொல்லுது. அதை கேட்ட கம்சனுக்கு தூக்கம் வரல. என்னடா இது, நம்ம தங்கச்சி வயிற்றுல பிறக்கிற குழந்தை வழியா நமக்கு ஒரு மரணம் வந்துருமா, நம்ம எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய அரசன், நமக்கு வந்து ஒரு குழந்தையினால வந்து ஆபத்தா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, சரி இருந்தாலும் அவங்க 2 பேரையும் சிறையில போட்டுடுறான். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தையுமே அழிக்கிறான். 8வது குழந்தையால் தான் மரணம்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது, வாரிசே இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளெல்லாம் அவங்கள சிறையில வச்சிருந்து அங்கிருந்து பிறக்கிற குழந்தைய அப்படியே அழிச்சிடறாங்க. ஆனா 8வது குழந்தை பிறக்கும் போது, கிருஷ்ணர் பிறக்கும் போது, இடி, மின்னல், மழை, யாராலையும் வந்து பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மதுரால வந்து அவ்வளோ மழை பெய்யுது. அப்போ சிறை கதவுகள் தானா திறக்குது. சிறையில இருக்க காவலர்கள் வந்து மயக்கத்துல கிடக்குறாங்க. குழந்தை கிருஷ்ணரை வாசுதேவர் வந்து ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு போறார். போகும்போது வழியில இருந்த நதி அவருக்கு வழி விட்டு அவர் வந்து கோகுலத்துக்கு அடையறதுக்கு வழி செஞ்சு கொடுக்குது. ஸோ வாசுதேவர் வந்து யமுனை நதியை கடந்து கோகுலத்திற்கு போய் குழந்தைய விட்டுட்டு அங்கிருந்து ஒரு பெண் குழந்தைய தூக்கிட்டு சிறைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுது. கிருஷ்ணர் அப்படிதான் வந்து கோகுலத்துல போய் வளர்றாரு.
தன்னோட சிறு பிராயத்தில். இந்த மதுராவை சுற்றி தான் கோகுலம், கோவர்தனன், பிருந்தாவனம் இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது எல்லாமே ஒரு முக்கோண வடிவில் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. கிருஷ்ணர் பிறந்த அந்த சிறைச்சாலை அதுதான் இங்க வந்து கர்ப்பகிரகமா இருக்கு இந்த கோயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் தான் இந்த மதுரா. இந்தியாவில் இருக்க 7 முக்கிய முக்தி நகரங்கள்ல ஒன்னா மதுரா இருக்கு. வேற எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி, காசி இருக்கு இல்லைங்களா, காசியை வாரணாசின்னு சொல்லுவாங்க. ஸோ வாரணாசி, அதுக்கப்புறம் மதுரா, அயோத்தியா இது எல்லாமே வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே இருக்குங்க. ஹரித்வார் அது உத்தரகாண்ட்ல இருக்கு. உஜ்ஜைனி வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு. துவாரகா இது வந்து குஜராத்ல இருக்கு. ஒன்று தான் சவுத் இந்தியாவில் இருக்கு. அது நம்ம காஞ்சிபுரத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட சிறப்புகள் என்னென்னலாம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். யாருன்னா இது வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த 7 முக்தி நகரங்களில் ஒன்றா இந்த மதுராவும் இருக்கு. ஸோ இந்த மதுராவை வந்து ஒரு விருட்ச பூமி, கர்ம பூமி, புனித பூமின்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி கூப்பிட்டு அழைக்கிறாங்க. இங்கே வாழ்ந்தாலே நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மதுராவை சுற்றி தான் நான் சொன்ன மாதிரி இந்த கோகுலம் இருக்குது. கோகுலத்தில் தான் கிருஷ்ணரோட குழந்தை பருவம் ஃபுல்லாக நடந்தது. பிருந்தாவனத்தில் தான் கிருஷ்ணாவும் ராதாவும் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்களோட குழந்தை பருவம் பிருந்தாவனில் நடக்குது. கோவர்தனகிரி மலை, இந்த மலையை பற்றி தனியாகவே ஒரு கதை இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோவர்தனகிரியை சுற்றி இருக்க இந்த மக்கள், கோகுலத்து மக்கள் வந்து எல்லாரும் இந்திரனை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஒரு முறை கிருஷ்ணர் வந்து எதுக்கு இந்திரனுக்கு வழிபடுறீங்க, இந்த கோவர்தன மலையால் தான் நம்மளுக்கு மழை கிடைக்குது, நம்ம ஆடு மாடுகள் இங்கே மேயுது, அதனால தான் நம்மளுக்கு பால் கிடைக்குது, எல்லா நல்லதுமே நம்ம இந்த மலையினால தான் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த கோவர்தன மலையை நம்மளோட சாமியாக கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். அதை கேட்டுட்டு அந்த மக்கள் வந்து மலையை வந்து கும்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு இந்திரனுக்கு வந்து அது எப்படி என்ன வணங்காம ஒரு மலையை வணங்கலாம் அப்படின்னு சொல்லி மழையாலையும் புயலாலையும் இடி மின்னல் கொடுத்து அந்த நகரத்தையே அழிக்கணும்னு தாக்குறாரு. மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு கிருஷ்ணா உன் பேச்சை கேட்டு நாங்க இப்படி பண்ணிட்டோம், இது வந்து இந்திரனை கோவப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த கோவர்தனகிரி மலையை ஒற்றை விரலால தூக்கி அங்க இருந்த எல்லா மக்களையும் அந்த மலைக்கு கீழே கொண்டு வந்தாரு. தேவர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா சிறுவனான கிருஷ்ணன் கிட்ட அவங்களால எதுவுமே பண்ண முடியல. மொத்த மக்களும் ஆச்சரியத்துல, அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலும் கிருஷ்ணனை பாக்குறாங்க. என்ன இது, நம்ம கடவுளே நம்ம கூட இருக்காருன்னு அதை உணர்றாங்க. அப்பேற்பட்ட மலை தான் இந்த கோவர்தனகிரி மலை. அந்த மலையை நினைவூட்டும் வகைவா இங்கே சிலைகள்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து கையில மலையை தூக்கி வச்சிருக்க மாதிரி இங்கேயும் செஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இது எல்லாமே ஒரு 10-20 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜென்ம பூமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்துலேயே வந்து ஒரு மசூதியும் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம்லி ஹை செக்யூரிட்டி இங்கே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுக்கிறது எதுக்குமே அலௌட் இல்லை. முன்னாடிலாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து பிரேம் மந்திர்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்கான் டெம்பிள் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்லேருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பிரேம் மந்திர் வந்து ரொம்ப பழங்கால ஜெகத்குரு கிருபாலாஜி மகாராஜ் அப்படின்னு ஒருத்தரால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. மார்பிள் கல்களால் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் வந்து இந்த கோயில் பக்கத்தில் வரைக்கும் வர முடியாது. ஒரு பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் வண்டி டுக்னு சொல்கிறாங்க, ஒரு 20 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வரைக்கும் வரா மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மதுராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிருஷ்ணர் கோயில்களால் நிரம்பப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 5000க்கும் மேலே கிருஷ்ணர் கோயில்கள் வந்து இந்த எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லா தெருக்கள்லையும் கிருஷ்ணருக்கான கோயில் இருக்கும். எப்போல்லாம் இந்த மதுராக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் நல்லா இருக்கும். வின்டர் டைமில் அந்த வெதர் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழான்னா அது வந்து கிருஷ்ண ஜெயந்தி, அது ஜென்மாஷ்டமின்னு வந்து அங்கே சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே கூடுவாங்களாம். அவ்வளோ சிறப்பாக வந்து கிருஷ்ண ஜெயந்தி இங்கே கொண்டாடுவாங்க. அவரோட பிறந்த ஊராச்சே, அது இல்லாமல் எப்படி இருக்கும். அதே மாதிரி சம்மர் டைமில் ரொம்ப வெயிலாக இருக்கும், 40 டிகிரிக்கு மேலே இருக்கும். மார்ச் டு ஜூன் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. மதுரா வந்து
மிக பழமை வாய்ந்த ஒரு நகரமாக இருக்குது. 3000 ஆண்டுகளுக்கு மேலே இந்த நகரம் இருக்குது. யமுனாவோட நதிக்கரையில் இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷல். அதே மாதிரி இங்கே ஒரு பொற்றாமரை குளம் மாதிரி இங்கே ஒரு பொற்றா குண்டு ஒன்று இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் முன்னாடிலாம் வந்து குழந்தைகளோட தொப்புள் கொடியை வந்து அதுக்குள்ளே பூஜை பண்ணி 7 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா பிறந்த குழந்தை வந்து நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அப்படின்றது இவங்களோட ஐதீகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குளம் வந்து கிருஷ்ணர் இருக்கும்போதே இருந்திருக்கு, கிருஷ்ணருக்கும் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இந்த குளத்தை கவர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரிச்சுவல்ஸ்லாம் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை, குளத்தை வந்து கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு குளமும் இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ சிறப்பான ஒரு மதுரா தான் எங்கள் ஃபேமிலி பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி டக்குன்னு. ஏன்னா அவங்க பிளான் பண்ணது காசிக்கு போகணுன்ட்டு, மதுரா போகணுன்றது இறைவனோட விருப்பம். ஸோ மதுராவை பார்த்துட்டு அடுத்து வந்து டெல்லி கிளம்பிட்டோம். நம்ம வந்து லைஃப்பில் ஒரு முறையாவது நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நார்த் இந்தியா டெல்லிலாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை நம்ம ஃப்யூச்சரில் இது போகணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதரவு எப்போ எங்களுக்கு தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.